நம்ம போன வீடியோ பேசும்போது சொல்லியிருந்தோம். விஜய் அண்ணா வந்து அவர் கூட இருக்கிற ஆளுங்ககிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். கூட இருக்கிற ஆளுங்கள வச்சே தன்னோட கைய வச்சே தன்னோட கண்ண குத்த பார்ப்பாங்க மத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. எப்படி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கூட கட்சிக்கு அடுத்த நிலைமையில இருந்த ஒரு மகேந்திரன் அப்படிங்கிறவரு, கமலஹாசனுடைய அனைத்து பலவீனங்களையும் தெரிஞ்ச ஒருத்தர் போய் திமுகல சேர்ந்தாரோ, அதே மாரி தாவேகாவுல இருக்கக்கூடிய விஜய் அண்ணாவுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் பர்சனல் மேனேஜரா இருந்த பி.டி. செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுல தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் கூட்டிட்டு போய் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாரு. அவரு போனவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அண்ணாவுடைய வீக்னஸ் என்னது? எது விஜய் அண்ணாவுக்கு வீக்னஸா? கண்டிப்பா இருக்கும். வீக்னஸ் இல்லாத மனசு யாரும் கிடையாது. எல்லாத்துக்குமே பசிக்குமா? எல்லாத்துக்குமே கோவம் வருமா? எல்லாருமே சிரிப்பாங்களா? எல்லாத்துக்குமே வீக்னஸ் இருக்கும். என்ன வீக்னஸு? இப்ப நான் இருக்கிறேன். நான் வந்து என்ட்ட வந்து ஒரு விஷயம் ஓகேன்னு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் நண்பனுக்கு தெரியும். எதிரிக்கு தெரியாது. என் நண்பன் போய் துரோகியா மாரி எதிரிட்ட சொன்னானா தான் உண்டு. இந்த மாரி நீங்க போய் சபரிட்ட போய் சிம்பதியா பேசுங்க. சென்டிமென்ட்டா பேசுங்க. நீங்க வந்து அவன்லாம் ஏமாந்து புடுவான். நீங்க கேட்டீங்கன்னா ஏமாந்து குடுத்துருவான். சென்டிமென்ட்டா பேசுனீங்கன்னா அவன் வந்து ஓகேன்ருவான். அப்படின்னு சொல்லி என் எதிரிகிட்ட நண்பனா இருக்கிற துரோகி போய் சொன்னான் அப்படின்னா, என்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா என்ன வின் பண்ணலாம். என்ன ஏமாத்தலாம். அதே கான்செப்ட் தான். அதையும் தாண்டி ஒரு படி மேல. விஜய் அண்ணா கூட இருந்த பி.டி. செல்வகுமார் போய் திமுகல சேர்ந்தது. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் அண்ணா கடந்த 20 வருஷமா என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அவருடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், அவரு உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குதா? இல்ல என்னது? அவரு உடம்பு ஆரோக்கியமா இருக்குதா? அவரு எந்த விஷயத்த பேசினா சென்டிமென்ட்ல ஃபீல் ஆவாரு? அவருடைய மைண்ட் செட்ட கலைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாரி அனைத்துமே போய் சொல்லுவாங்க. சொல்லாத ஆளுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நம்பிக்கையான ஆளா இருந்தா இவங்க போய் சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. முன்ன மேனேஜர் அப்படிங்கிறவங்க கால் ஷீட் குடுக்குறவங்க மட்டும் மேனேஜர் கிடையாது. அவங்களுக்கு அதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, விஜய் அண்ணாவா இருந்தாலும் சரி, அஜித் அண்ணாவா இருந்தாலும் சரி, பெரும்பாலான நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபோனு, ஃபேமிலி ஃபோன் வச்சிருப்பாங்க. மத்தபடி திரையுலகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபோன் தான் மேனேஜர் கையில இருக்கும். இப்ப யாராவது ஒரு புரொடியூசரு, யாராச்சும் ஒரு மியூசிக் டைரக்டரு, யாராச்சும் ஒரு ஒரு வாய்ப்பு கேட்குறவங்க, யாராச்சும் ஒரு ஹீரோயினு, இவங்க யாராவது ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணணும் விஜய் சார் அப்படின்னா, டைரக்ட்டா அவர போய் கான்டாக்ட் பண்ண முடியாது. அவர் கையில ஃபோன் இருக்காது. ஃபோன் இருந்தாலும் ஃபோன் நம்பர் குடுக்க மாட்டாங்க. மேனேஜர் கிட்ட மட்டும் தான் இருக்கும். விஜய் அண்ணா எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? எவ்வளோ வரி கட்டுனாரு? இல்ல வரி கட்டாம பொய் கணக்கு ஏதாவது காமிச்சாரா? இல்ல வருஷம் வருஷம் எந்தெந்த நலத்திட்ட உதவி பண்ணாரு? எங்கெங்க பணத்த போட்டு வச்சிருக்காரு? எங்கெங்க சொத்து வாங்கி வச்சிருக்காரு? இவருக்கு பினாமி யாரு? இவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆள் யாரு? அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஸ்க்ராட்ச் இருக்குதா? யார வச்சு என்ன பண்ணா விஜய் அண்ணாவ என்ன பண்ண முடியும்னு இவருக்கு எல்லாமே தெரியும் மேனேஜருக்கு. இன்னொன்னு மேனேஜர் அப்படிங்கிறவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ பொறுத்தவரைக்கும், இப்ப விஜய் அண்ணா இருக்கிறாரு. விஜய் அண்ணாவோட பையன் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு ஐபிஎல் பார்க்க போணும் அவங்க பையன் ஆசைப்பட்டிருந்தா கூட, அவரு டைரக்ட்டா கூட்டிட்டு போக முடியாது. கூட்டம். இவரு போனாலே கூட்டம். சினிமால வர மாரி. அளவு கடந்த கூட்டம் வரும். ஸோ அவங்க பையன இவரு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னா, மேனேஜர்ட்ட கூட சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஆளு. நம்ம கூடயே இருக்கிறாப்புல. நம்ம பையன் குழந்தையிலேருந்து பார்க்குறாருன்னு சொல்லிட்டு மேனேஜர்ட்ட சொல்லுவாரு. சரிப்பா நீ கூட கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. நீ வந்து கூட கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காமிச்சுட்டு வாங்க. போய் ஐபிஎல்ல பாத்துட்டு வாங்க. இது என்ன காஸ்ட் ஆனாலும் சரி நான் குடுத்துர்றேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த மாரிலாம் இருந்திருப்பாங்க. தான் பெத்த பிள்ளையவே நம்பி அனுப்பி விட்டுருக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தான். மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பதவி. அப்படியெல்லாம் அந்த பதவியில இருந்தவர் தான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாரு. திமுகவுல போய் சேர்ந்திருக்கிறாரு. இவங்களுக்கு இடையில எந்த ஒரு இடத்துல ஒரு மன வருத்தம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புலின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. புலிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுடைய பையன் விஜய் அண்ணா தான் ஜோசப் விஜய். அவங்க பையன் வந்து சஞ்சய் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளா ஆசைப்பட்டுருக்கிறாரு. அப்பா வந்து ஒரு ராஜாவா நடிக்கணும். அப்பா வந்து ராஜாவா நடிக்கணும். குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி நடிக்கணும்னு சொல்லி அவிங்க பையன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கிறாப்புல. அதன் காரணமாக, அதன் விளைவாக, அதன் பொருட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அனிமேஷன்லாம் கலந்த மாரி, ஒரு குருவி பறக்கிற மாரி, ஆமை பேசுற மாரி, ஒரு தவக்கால பறக்கிற மாரி, தவக்காலம தாவுற மாரி, தேர வர மாரி, ஒரு அனிமேஷன்லாம் இருக்கிற மாரி ஒரு படத்த நடிக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணும்போது தன்னுடைய சொந்த புரொடியூசரு யாரு? பி.டி. செல்வகுமார் அவர கூப்பிட்டு பேசுறாரு. "நான் நடிக்கிற படம்லாம் ஹிட் ஆகுது செல்வகுமாரு. நீ என்ன பண்ட்டு, நான் நடிக்கிற படத்துக்கு நீயே புரொடியூசரா இருந்துக்கோ. வர லாபத்த நீ எடுத்துக்கோ. நல்லா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ, அதன் காரணமா என்ன பண்றாரு, இவரும் சரி ஓகே. நம்ம இத்தன வருஷமா நல்லா மாடு மாரி வேலை செஞ்சதுக்கு
செருப்பாக தேஞ்சதுக்கு இவர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க விருப்பப்படுறாரு விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மேனேஜரு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. பொறுப்பை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் ஆகிறாரு. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படத்தில் வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு லாபம் வரல. இப்போ படத்தில் ஒரு 100 கோடி ரூபா அப்படின்னா இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் விஜய் அண்ணாவுக்கு. 100 கோடி ரூபா பட்ஜெட்னா 75 கோடி ரூபா அன்னைக்கு இவருடைய சம்பளம். புலிப்படம் வரும்போது 75 கோடி ரூபா சம்பளம். மீதி இருக்கிற 25 கோடி ரூபாயில வந்து ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செஞ்சு பத்தாம வெளியிலையும் பணம் வாங்கி இவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு, படம் எடுத்திருக்கிறாரு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களுக்கு லாபம் கொடுக்கல. போட்ட காசே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கையை கடிச்சிருச்சுன்னா பணம் வந்து இப்போ ஒரு 100 கோடி ரூபா 110 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 90 கோடி ரூபா தான் இவங்களுக்கு வந்திருக்குது. ஒரு 20 கோடி ரூபா ஷார்ட்டேஜ். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, இந்த 20 கோடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம அடுத்த படத்தில் சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் பிடி செல்வகுமார் இத்தனை வருஷமாக விஜய் அண்ணா கூடவே இருந்தார். விஜய் அண்ணா வந்து நீ லாபம் எடுத்துக்கோன்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு பணம் தாங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் டெபாசிட் பண்ணி அடமானம் வச்சு அதை இதையும் பண்ணி பணம் எடுத்து லாஸ் ஆகிட்டாரு. இப்போ லாஸ் ஆன வாட்டி விஜய் அண்ணாட்ட போய் உதவி கேட்டிருக்கிறாராட்ருக்கு, எதை பண்ணி கொடுங்க. ஸோ விஜய் அண்ணா சைட்லேருந்து எதுவும் உதவி வரல. அதன் காரணமாக அப்போ இருந்தே பிடி செல்வகுமார் மேனேஜருக்கும் விஜய் அண்ணாவுக்கும் இடையில மன வருத்தம் இருந்திருக்குது. பிரிஞ்சே வந்துட்டாங்க. நான் என்னமோ உங்களால் தான் வந்து அவர் ஏதோ நல்லது செய்கிறதுக்கோசரம் பண்ணாரா என்னமோ தெரில, தன்னோட மேனேஜர் வந்து மேலே வரட்டும் அப்படின்ட்டு. இவர் போட்ட பணம் லாஸ் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு தான் 75 கோடி சம்பளம் கொடுத்தேன்ல, என் கடனை கொஞ்சம் அடைச்சி கொடுங்க, நான் சாகுற வரைக்கும் உங்கள் கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எது கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பியா, நானும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாரா என்னமோ தெரியல. பணத்தினால தான் சண்டையே வருதில்ல. பணத்துக்கோசரம் சண்டை போட்டுட்டு தான் வந்து விஜய் அண்ணா கூட இருந்து பிடி செல்வகுமார் வெளியில் வந்திருக்கிறாரு. வெளியில் வந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு பணத்துக்கோசரம். அந்த 20 கோடி ரூபா கடன் அப்படின்னாலே இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு எங்கேயா ஒரு வட்டி வாங்கணும் அப்படின்னாலே லட்சத்துக்கு 3000 ரூபா வட்டி. லட்சத்துக்கு 3000 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி வெளியில் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 20 கோடி ரூபாய்க்கு 1% வட்டி போட்டாலே எங்கேயோ போகுது. எவ்வளோ போகுது? 20 கோடினா 20 லட்ச ரூபா வருதுமா ஒரு மாதத்துக்கு வட்டி. ஒரு மாதத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறதே தவிடு திங்கணும். அதில் எங்கேருந்து போய்ட்டு 20 லட்சம்? எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு வீடே வந்து 13 லட்சம் தான். 13 லட்சம் கிரையமெல்லாம் பண்ணி புரோக்கர் கமிஷன்லாம் கொடுத்தது போக ஒரு 14 லட்சம் தான் ஆகும். 14 லட்சம் இருந்தால் எங்கள் ஊரில் ஒரு வீடே வாங்கி போடலாம். அவர் மாதம்னா வட்டி கட்டுற காசு இருந்துச்சுன்னா எங்கள் ஊரில் மாதம் ஒரு வீடு வாங்கலாம். அவ்வளோ விலை கம்மி எங்கள் ஊரில். இந்த மாதிரி 20 கோடி ரூபானா 20 லட்ச ரூபா 1% வட்டி. இவ்வளோ பணம் அவர் வட்டி கட்டணுமேனு சொல்லிட்டு இருந்தப்போ தான் விஜய் அண்ணா விட்டு வெளியில் வந்திருக்கிறாரு. விஜய் அண்ணா மேலே கோபமாக இருந்திருக்கிறாரு. அப்புறமேட்டு இவருக்கான அழைப்பு வந்த வாட்டி இப்போ போய் திமுகவில் சேர்ந்துருக்கிறாரு. இதில் என்ன ஒரு அரசியல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பிடி செல்வகுமார் வந்து தான் திமுகவை வந்து ஒரு இப்படி பிடிக்கணும்னு ஒன்றுமே கிடையாது. திமுக ஏற்கனவே இமயமலை மாதிரி இருக்கிறாங்க. பிடி செல்வகுமார் சின்ன ஒரு பல்லு குத்துற குச்சி தான். நீங்கள் கேட்கலாம், சரிப்பா அந்த பல்லு குத்துற குச்சியை எதுக்கு இமயமலை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த பல்லு குத்துற குச்சை வச்சு தான் விஜய் அண்ணாவை வந்து அவர் வேவு பார்க்க முடியும். அவருடைய வீக்னஸ்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அவர் எங்கெங்கே பணம் கொடுத்து வச்சுருக்கிறாரு, அவருக்கு யார் யார் நெருக்கமான நண்பர்கள், அவருக்கு ஆவாதவங்க யார். இப்போ நீ எப்படி அவருக்கு எதிரியாக இருக்கிறியோ அந்த மாதிரி வேறு எதிரிகள்லாம் யார் யார் இருக்கிறாங்க, யாரை வச்சு என்ன பண்ணால் எங்கே காரியம் நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிடி செல்வகுமார் வச்சு தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எதிரியை விட நண்பன்கிட்ட தான் கவனமாக இருக்கணும். அதாவது நாம் நார்மலான மக்கள், பொதுமக்கள் 7 கோடியில் ஒருத்தர், 7 கோடிக்கு உள்ளாடி நம்ம ஒருத்தர், அவர் வந்து 7 கோடிக்கு ஒரு ஆளாக வரணும்னு ஆசைப்படுறாரு, முதல் அமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு துரோகங்களையும் பல்வேறு எதிர்ப்புகளையும் தாங்கணும். தாண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரணும். வர முடிஞ்சால் வரலாம், வர முடியலைன்னா வர வரைக்கும் முயற்சி பண்ணலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எவ்வளவு பேர் துரோகிகள் இருந்தாலும் அவங்களெல்லாம் தாண்டி மேலே வரணும். துரோகிகள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்து பெரிய இடத்துக்கு போக வருவாங்க. இப்போ வந்து சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துருந்துச்சு. நான்லாம் லாக்டவுன் பீரியடில் ராக்கெட் ராஜா ரவுடி அந்த அண்ணாவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வெளியில் இருக்கிறாரு, ஜாமீனில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு செய்திகள் பார்த்தோம். அப்போ வந்து செய்தி சொல்லியிருந்தாங்க, இவர்கிட்ட வந்து ரொம்ப நான் அவ்வளோ சீக்கிரம் இவரை பிடிக்கவே முடியாது ராக்கெட் ராஜா அப்படிங்கிற அந்த அண்ணனை அப்படின்னு சொல்லி செய்தியில் சொன்னாங்க.
அதுக்கு என்ன காரணமாக சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் அடிக்கடி கூட்டாளியை மாற்றிக்கிட்டே இருப்பாராம். தன்னுடைய நண்பர்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடியாட்களை மாற்றிக்கிட்டே இருப்பாராம். எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் எப்போ எங்கே போகிறாரு, எங்கே வராரு, என்ன பண்ணுறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியுமா. மித்தபடி கூட இருக்கிற ஆளுங்களுக்கே தெரியாதான். எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா, எங்கள் கூட இருக்கிற ஆளுங்க மற்றவங்க கிட்ட எதிரிகள்கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிரில்லியன்டிசமாக யோசிப்பார் அவர் ராக்கெட் ராஜா அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து செய்தியில் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவர் எத்தனை நாளாக பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே தான் விஜய் அண்ணாவும் இந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சு தான் ஆகணும். என்ன தெரியுமா சொல்லணும், நீ இல்லை என் கூட இருக்கிறவனே வந்து என்னை பற்றி வீக்னஸ் சொன்னாலும் சரி, நான் எதுக்கும் அசர மாட்டேன், நான் எதுக்கும் அசர மாட்டேன். என் வீக்னஸ் சொல்கிறியா சொல்லிட்டு போ, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நான் எதுக்கும் அசர மாட்டேன். எனக்கு எதை எப்படி பண்ணணும்னு தெரியும், மக்களை எப்படி சந்திக்கணும்னு தெரியும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா ஹீ வில், எனக்கு இங்கிலீஷ் வராது, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையாளர்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு இவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அப்செட் ஆகக்கூடாது. போனப்போ ஐ டோன்ட் கேர், வந்தால் மகிழ்ச்சி, போனால் வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். எதுக்குமே துணிஞ்சு இருக்கணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் சின்ன லெவலில் இல்லை, பெரிய லெவலில் அவங்க வராங்க அப்படின்னா துரோகங்கள், எத்தனை துரோகங்கள் வந்துருக்கும். இப்போ அதே திமுக அரசாங்கத்தில் போய் இவர் சேர்ந்துக்கிறாருல பிடி செல்வகுமார், இதே மாதிரி திமுகவிலேருந்து வைகோ ஒரு காலகட்டத்தில் வெளியில் போனார், டி ராஜேந்திர ஒருக்க வெளியில் போனார், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி திமுகவிலேருந்து எம்ஜிஆர் ஐயா வெளியில் போனார். இவங்க 3 பேர் போகும்போதுமே மிகப்பெரிய அளவில் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அவங்க பின்னாடி போனாங்க. அப்போ போகும்போது கட்சியிலேருந்து எவ்வளோ வீக்னஸ் பாயிண்ட்டு கலைஞர் கருணாநிதி ஐயாவை பற்றி எவ்வளோ வீக்னஸ் பாயிண்டெல்லாம் எதிரிகள்கிட்ட போய் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க தனிச்சு நீ நிற்கிறாங்கல்ல, அதே தான் அந்த வில் பவர் தான், அந்த திறமை இருக்குது, அந்த ஒரு என்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் உண்மையிலுமே ஒரு சாதனையாளராக மாறலாம். அதை விட்டுவிட்டு நீ அவங்க போய் சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் திறமை தான் உங்களை காப்பாற்றும். அவர் பாஷா படத்தை சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில்ங்கிற மாதிரி, நான் வந்து படத்தை பற்றி பேசலை, அந்த கருத்தை பற்றி பேசலை. உங்கள் திறமை தான் உங்களை காப்பாற்றும். உங்களை மற்றவங்க ஆச்சரியமாக பார்க்குறதும், உங்களை இப்படி கையை வச்சுட்டு இப்படி பார்க்குறதும் உங்கள் ஆட்டிடியூடில் தான் இருக்குது. விஜய் அண்ணாக்கிட்ட இருக்கக்கூடிய, விஜய் அண்ணாவை பிடிச்ச எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், விஜய் அண்ணாவுக்கு நம்பிக்கையான ஆளுங்க தேவை. நம்பிக்கையான ஆளுங்க தேவை, விசுவாசிகள் தான் இன்றைக்கி தேவை. அந்த மாதிரி விசுவாசி கூட்டம் கூட இருக்கிறவங்க அமையறதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். இனிமேல் அவர் ஒருத்தரை பார்க்கும்போதே நம்பிக்கையாக பேசுவாரா? ஒருத்தரை பார்க்கும்போதே இவன் நம்மளுக்கு எதாவது பண்ணி விட்டுருவானோ, இவனை நம்ம எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.